எல்லாரையும் ஒரு ரிசர்ச் பண்ணதுல என்ன அப்படின்னா, அவங்க ஃபோக்கஸ் பண்றது பிராக்டிஸ் மட்டும்தான். நான் சொல்ல புரியுதா? எங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க? அவ்வளவுதான். எல்லா நாளும் போலையும் காம்படிஷன்னாலையும் எதிர்கொள்வாங்க. நான் சொல்ல புரியுதா? காம்படிஷனுக்காக நம்ம ஸ்பெஷலா ப்ரிப்பேர் ஆகி நம்ம பயங்கரமா வெறித்தனமா போய் பர்ஃபார்ம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகேவா? இப்ப நம்ம ஒரு வீட்டுக்கு போறோம், நம்ம ஸ்லிப்பரை கழட்டணும் அப்படி ஞாபகம் வச்சுட்டே போகுமா? வெளியே ஸ்லிப்பரை கழட்டுறது தானா காலு கழட்டிடும். கரெக்டா? சில விஷயங்கள்ல தானா நடக்கும். ஸோ அதே மாதிரிதான் பிராக்டிஸ்ல நீங்க ஃபுல் கான்சியஸ் பண்ணீங்க அப்படின்னா இது தானா நடக்கும், உங்க பழக்கமா மாறும். நான் சொல்றது புரியுதா? இது உங்களுக்கு ஹேபிட்டா இருக்கணும். அங்க போய் காம்படிஷன்ல பண்ற ஸ்கோர் பண்றது இது எல்லாமே ஒரு அதுவா அன்கான்சியஸா அதுவா நடக்கணும். நீ இதுல நான் சொல்ற மீனிங் புரியுதா? நான் சொன்ன ஸ்டார்டிங்ல நீங்க கான்சியஸா இருக்கலாம், இன்ட்ரெஸ்டா இருக்கலாம், கவனமா இருக்கலாம். ஆனா இதுக்காக நான் ஸ்பெஷலா நான் காம்படிஷனுக்காக நான் பயங்கரமா இன்ட்ரெஸ்டா இருக்கேன் அப்படிங்கிறது மீன்ஸ் என்ன அப்படின்னா, நீ பதட்டப்படுறதோ இல்ல காம்படிஷன்ல போய் நான் ஸ்பெஷலா இதை பண்ண போறேன் அதை பண்ண போறேன். நீ இப்போ ஒரு ஷூல ரன்னிங் போயிட்டு இருக்க ரெகுலரா, சரியா? ஒரு பிராண்டட் ஷூல ரெகுலரா ரன்னிங் போயிட்டு இருக்கேன். நான் சொல்றது நல்லா அது உனக்கு பழகிடுச்சு. காம்படிஷன் போற அன்னைக்கு மட்டும் ஒரு நியூ ஷூ ஒன்று வாங்கி கொடுத்து உன்னை அந்த அன்னைக்கு காம்படிஷன் பார்ட்டிசிபேட் பண்ண வச்சா அது உனக்கு செட் ஆகுமா? சேம் அதே மாதிரி தான். காம்படிஷனுக்கு அப்படின்னு தனியாலாம் எதுவும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இல்லை. நீங்க பிராக்டிஸ் எப்படி பண்ணீங்க? கிளாஸ்ல எப்படி என்ன மைண்ட் செட்ல இருக்கீங்க? பிராக்டிஸ் ரெண்டாவது பார்க்கலாம். இங்க பிராக்டிஸ் பண்ணும்போது என்ன மைண்ட் செட் இருக்கும்? என்ன மைண்ட் செட் இருக்கும் அது உனக்கு தான் தெரியும். ஒருத்தரும் ஒரு மைண்ட் செட் இருக்கும் இல்லையா? சில பேர் ரொம்ப ஆர்வமா பண்ணுவீங்க, சில பேர் ரொம்ப ஐடியா ஃபைட் பண்ணுவீங்க. ஒருத்தர் ஒரு மைண்ட் செட்ல இருப்பீங்க. கரெக்டா? சோ இந்த மைண்ட் செட்லயே கலையாம அங்க போகும். காம்படிஷன் போன உடனே ஆப்போனண்ட்டை பார்த்தோன்னா அவன் பயங்கரமா பண்றான், பெருசா இருக்கான், பெருசா இருக்கிறான், இப்படி நீ நினைச்சிட்ட அப்படின்னா, யாராவது அப்படி உங்க மனசுக்குள்ள நினைச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க முடிவு பண்ணுவீங்க நீங்க தோத்துட்டீங்க அப்படின்னு வெளியே உட்காந்துங்க, உள்ள போகாது. நான் சொல்ல புரியுதா? உள்ள போய் நம்ம தோக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சோ வெளியிலேயே இந்த மைண்ட் செட்டுக்கு வரக்கூடாது. நான் சொல்ல புரியுதா? உள்ள போய் ஆப்போனண்ட்ட நீங்க ஃபுல் எஃபர்ட் போட்டு ட்ரை பண்ணணும். வெளியிலேயே அவன் பெருசா இருக்கான், பெருசா இருக்கான், பயங்கரமா பண்ணுவானோ, இதெல்லாம் நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா நீங்க வெளியிலேயே தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். சொல்ல புரியுதா? நல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க. நீங்க காம்படிஷனுக்கு அப்படின்னு ஸ்பெஷலா அப்படி உள்ளுக்குள்ள அந்த மெட்டபாலிஸ் எல்லாம் வேலை செய்யும், அதெல்லாம் செய்யக்கூடாது. ஓகேவா? நீங்க எப்படி நார்மலா இருக்கீங்க இதே நார்மல்ல இந்த மைண்ட் செட்லயே போய் கூலா அங்க பார்ட்டிசிபேட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் ஜெயிச்சிடலாம். ஐ விஷ் யூ வெரி ஆல் தி பெஸ்ட். எல்லாருமே ஈஸியா வின் பண்ணிடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு தான் நீங்க எஃபர்ட் போட்டிருக்கீங்க. எக்ஸ்ட்ராவா எஃபர்ட் போட வேண்டியதுலாம் இல்லை காம்படிஷனுக்கு அப்படின்னு. புரியுதா?